நல்லா இருக்கேன். வெறும் ஐயா இல்லம்மா, அமைச்சர் ஐயா. பேப்பர்ல நேத்தே பார்த்தேனே. ராஜ்பவன்ல இன்னைக்கு பதவி பிரமாணம். போறதுக்கு முன்னால உன் கையால வயிறார சாப்பிட்டுட்டு அப்படியே தெம்பா போலான்னு வந்தேன். தாராளமாங்க ஐயா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. டேய் போலீஸ், நீங்களும் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுங்க. சரிங்க. போய் உட்காருங்க போங்க. சரிங்க சார். ஐயா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஐயா. கண்ணு, காலங்காத்தால சிவகங்கையில கிளம்புனது வழியில பச்சை தண்ணி கூட குடிக்கல. உன் ஹோட்டல் சாப்பாட்டை நினைச்சுக்கிட்டே வந்தேன் கண்ணு. உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். அம்மா மேல சத்தியமா கண்ணு, சென்னை இன்னதும் எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது உன் மெஸ் தான் கண்ணு. இந்த சாப்பாட்டுக்கு நான் அடிமை. இப்படி புகழ்ந்துட்டே இருந்தா நான் என்னங்கய்யா பண்ணுவேன்? சாப்பாட்டை போட்டு என் வாய் அடைச்சிரு. இது பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் போடுமா கண்ணு. இன்னைக்கு சின்ன வெங்காய சாம்பார் தானே? ஆமாங்க ஐயா. கடவுளே, இன்னைக்கு சின்ன வெங்காய சாம்பார் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே வந்தேன். முருகன் கைவிடல. ஒரே ஒரு நிமிஷம் குட்டி, அந்த சாம்பார் எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன்க்கா. ஆஹா, அன்னைக்குள்ள டேஸ்ட் அப்படியே இருக்கு. ஐயா, உங்களுக்கு பிடிச்ச வத்த குழம்பு கூட இருக்கு. அப்படியா? அப்புறம் அந்த சுட்ட அப்பளம் அதுவும் தான். இருங்க அண்ணே, அந்த சுட்ட அப்பளத்தை எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். அப்பளம் எடுத்துக்கோங்க. சரிம்மா. கண்ணு, பதனி பாயாசம் இருக்குல்ல? ஐயா, நீங்க வந்ததும் பதனி பாயாசத்தை ரெடி பண்ண சொல்லிட்டேயா? முருகா முருகா. ஐயா, அந்த பதனி பாயாசம் நல்லா இருக்கும் ஐயா. யோ, அது பதனி பாயாசம் இல்லையா, அதிர்ஷ்ட பாயாசம். இங்க முத பதனி பாயாசம் சாப்பிட்டப்பதான் மாவட்ட செயலாளர் ஆனேன். அடுத்த வாட்டி சாப்பிட்டப்ப எம்எல்ஏ, போன வாட்டி சாப்பிட்டேன் அமைச்சரு. ஐயா, இந்த தடவை சாப்பிட வந்திருக்கோம். அப்போ நீங்க ஏய், நீ எங்க வர்றன்னு தெரியுது, சாப்பிடு. சரிங்க ஐயா. அப்படியே எனக்கு குட்டி அன்னபூர்ணி பாக்குற மாதிரியே இருக்குமா. உன் அம்மா சொன்ன வார்த்தைக்காக இத நீ இழுத்து புடிச்சு பண்ணிட்டு இருக்கியே, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மெஸ் தாயா எனக்கு அம்மா. இங்க நான் இருக்கிறப்போதான் அவங்களும் என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க உன் கூட தான் இருக்காங்க. இந்தாம்மா, இத வச்சுக்க. ஐயா, எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறீங்க? 6 பேர் சாப்பிட்டதுக்கு 120 ரூபாய் தாங்க ஐயா. அமைச்சர், நான் தர வாங்கிக்க மாட்டியா? 120 ரூபாய் கொடுங்க, அதுவே போதும். இருக்கிறவங்க கிட்ட வாங்கிக்கோ, இல்லாதவங்க கிட்ட குறைச்சல வாங்கிக்க. இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு நாமளே பிரிச்சு பாக்குற மாதிரி ஆயிராதா? வாங்கிட்டுமா. இந்தாம்மா. சேஞ்ச் கொடுங்க. என்னங்க? பசிச்ச வயிற்றுக்கு அன்போட சோறு போட்டவங்கள இந்த உலகம் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சிருக்கோம். நீ நல்லா வருவ. முன்னாடி தலை குனிஞ்சு நின்னதே இல்ல. எனக்கு எவ்வளவு கேவலமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க தலை குனிஞ்சு நின்னதுக்கும் ஏன் மெஸ் திறந்ததுக்கும் என்னங்க சம்பந்தம்? தெரியாதுல்ல? என்ன சம்பந்தம்னு தெரியாதுல்ல உனக்கு? இங்க பாரு தமயந்தி, உங்களோட மொத்த ரெசிபிக்கும் நான் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு கேஸ் போட்டனா மொத்த மெஸ்ஸுக்கும் சீல் வச்சிடுவாங்க. எவனாலும் இங்க வர முடியாது. இப்போ சொல்றேன், ஒழுங்கா இந்த மெஸ்ஸ மூடிட்டு நான் கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு வேற எங்கேயாவது போய் பிசினஸ் பண்ணிக்கோ. இந்த மெஸ்ஸ தான் நடத்தணும்னு அடம்பிடிச்சாரு வச்சுக்கோ.
You have to face the consequences, Damayanti. என்ன மிரட்டுறீங்களா? என்ன பார்த்தா மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற மாதிரியா தெரியுது? ஆனா ஒண்ணு சொல்றேன், என்னால உங்களை இந்த ரூபத்துல பார்க்கவே முடியல. என் மனசுக்குள்ள இருந்த உங்களோட பிம்பத்தை நீங்களே சுக்குநூறா உடைச்சிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க நடந்துப்பீங்கன்னு கனவுல கூட நான் நினைக்கல. இங்க பாரு, சும்மா இந்த சென்டிமெண்ட் பேச்செல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. நான் ரொம்ப ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மெஸ் நாளையில இருந்து ரன் ஆக கூடாது. அதையும் மீறி ரன் ஆச்சுன்னு வச்சுக்கோ. ரன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் ரன் பண்ணுவேன். என்ன பண்ண முடியும் உங்களால? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? உள்ள வாங்க, சொல்லுங்க. இருமா சொல்லுங்க. நான் ரன் பண்ணுவேன். இந்த பாப்பா எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம்ப்பா. 2 பேரும் சண்டை விட்டா எப்படிப்பா? பொறுமையா பேசி முடிவெடுத்துக்கலாம்ப்பா. நீங்க எல்லாம் இத தலையிடாதீங்க. இது எனக்கும் இவருக்குமான பிரச்சனை. இத நாங்களே பாத்துக்கிறோம். செல்வி, தமைந்தி, இப்படி முடிவா என்னதான் சொல்ல வர? இந்த மெஸ்ஸ மூட முடியுமா முடியாதா? முடியாது. பின்னாடி எவ்வளவு சென்டிமெண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என் உயிரே போனாலும் சரி, இந்த மெஸ்ஸ மட்டும் நான் மூடவே மாட்டேன். ஓஹோ, அப்படியா? அப்ப முடியாது. நாளைக்கு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வரும். அந்த புக்ல இருக்கிற 300 ரெசிபியையும் உன்னால யூஸ் பண்ண முடியாது. இந்த மெஸ் இருக்குல்ல, இதுக்கு சீல் வச்சிருவாங்க. இந்த இடத்துக்குள்ள எவனாலையும் நுழைய முடியாது. இவ்வளவுதானா? இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் இவ்வளவு நேரமா என்ன மிரட்டிட்டு இருந்தீங்களா? அட போங்கங்க. இவ்வளவு நாளா கதை சொல்றதுல நீங்க தானே எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்க. உங்களுக்கே தெரியாத கதை ஒண்ணு நான் சொல்றேன். காட்டுல ஒரு புலியும் பூனையும் இருந்துச்சாம். வேட்டையாடுறதுல புலியை விட பூனை பயங்கரமான திறமையோட இருந்துச்சாம். ஒரு நாள் அந்த புலி பூனை கிட்ட வந்து, பூனை பூனை எனக்கும் உன்ன மாதிரி வேட்டையாட சொல்லி தருவியான்னு கேட்டுச்சான். பூனையும் இறக்கப்பட்டு அந்த புலிக்கு எல்லா வித்தையையும் சொல்லி கொடுத்துச்சான். திடீர்னு ஒரு நாள் அந்த புலி வித்தைய சொல்லி கொடுத்த அந்த பூனையவே வேட்டையாட பாஞ்சுச்சான். டக்குன்னு சுதாரிச்ச அந்த பூனை மரத்து மேல ஏறி தப்பிச்சிருச்சான். துப்பான புலி எனக்கு ஏன் மரம் ஏற கத்து தரலன்னு கோபமா கேட்டுச்சான். அதுக்கு பூனை சொல்லிச்சான், எந்த வாத்தியாரும் தான் கிட்ட இருக்கிற எல்லா வித்தையுமே கத்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா சிஷ்யனுமே நல்லவனா இருக்க மாட்டான். உன்ன மாதிரி சில துரோகிங்களும் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் நானும் உனக்கு மரம் ஏற கத்து கொடுக்கலன்னு சொல்லிச்சான். So what? அதனால நீ இப்ப என்ன சொல்ல வர? இன்னுமே உங்களுக்கு புரியலையா? உங்க கிட்ட இருக்கிற அந்த புக்கு வெறும் ஒரு துளிதான். என்கிட்ட கடலே இருக்கு. என்ன பாக்குறீங்க? கேஸ் போட்டா உங்ககிட்ட இருக்கிற அந்த 300 ரெசிபிஸ்க்கு மட்டும் தானே கேஸ் போடுவீங்க. ஆனா என்கிட்ட 3000க்கும் மேல ரெசிபிஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் உங்களால கேஸும் போட முடியாது, திருடிட்டு போகவும் முடியாது. 3000-ஆ? அப்புறம் என்ன சொன்னீங்க? ஏன் மெஸ்ஸ நான் மூடணுமா? இப்ப சொல்றேன், போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக என்னோட மெஸ்ஸ இழுத்து மூடுனீங்களோ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி நானும் மெஸ்ஸ திறப்பேன். ஒண்ணு இல்ல, எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ் திறந்தாலும் அத்தனைக்கும் முன்னால என்னோட மெஸ்ஸ நான் திறப்பேன். 20 ரூபாய்க்கு சாப்பாடும் போடுவேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். அழாதம்மா. உங்க அம்மா செஞ்ச புண்ணியம் உன்னை கைவிட்டுறாது. நல்லது நடக்குமா? அம்மா, கண்ணை தொடச்சுக்கோங்க. இதோ பாக்குறேன். சரிக்கா. வாங்க மேடம், என்ன வேணும்? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நேரம் ஆயிடுச்சு. ஏதாவது சாப்பாடு இருக்குமாமா?
ஷோ எல்லாம் எடுத்து வச்சாச்சே, இப்ப எதுவுமே இல்லையே. அப்படியாம்மா? சரிம்மா, பரவாயில்ல. பசின்னு வரவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும். காசு இல்லைன்னு மெஸ் வாசலை பார்த்துட்டு யாருமே ஏங்கி போய் கிளம்பி போயிடக்கூடாது. அன்னபூரணி மிஸ்ஸுக்கு போனா எப்படியும் பசியாரலான்னு நினைச்சு வந்தேன். பரவாயில்லம்மா. அண்ணா, தோசை மாவு இருக்குல்ல? இருக்குமா? அம்மா, ஒரு நிமிஷமா உள்ள வாங்க. வாங்க 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 மேடம். அம்மா உட்காருங்க. ஏய், இதை எடுத்துட்டு போய் அங்க வை. எனக்காக எதுக்குமா? பரவாயில்லம்மா. பரவாயில்லம்மா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இங்கே உட்காருங்க, நான் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். டே குட்டி, இலை போடு. தண்ணி கொடுங்க. அண்ணா வாங்க, வாங்க போலாம். தண்ணி கொடு. சரிக்கா. சட்னி ரெடியா இருக்குல்ல? ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரு ரெடிக்கா, ரெடி. தோசை போடு. சரி, நான் கொடுத்துட்டு வரேன். சாப்பிடுங்கம்மா. குட்டி, சாம்பார் எடுத்துட்டு வா. இந்தாங்கக்கா. சாப்பிடுங்கம்மா. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம். நீங்க சாப்பிடுங்க. கோயிலுக்கு போயிருந்தம்மா. அப்படியே கண்ணை மூடி உக்காந்தனா நட சாத்துற வரைக்கும் நேரம் போனதே தெரியலம்மா. இன்னொரு தோசை வேணாம்மா, போதும் போதும் போதும். திடீர்னு வந்தேன், கடைய சாத்திட்டாலும் எனக்காக சாப்பாடு பண்ணியே. இந்த நல்ல மனசுக்கு நீ என்னைக்கு நல்லா இருப்பமா. உனக்கு வர கஷ்டம் எல்லாம் காத்தா பறந்து போயிடும் பாரு. ஒரு நிமிஷம். முருகன் கோயில் பிரசாதம். ரொம்ப நன்றிம்மா. அடுத்தவங்க பசி யாத்திர நீ என்னைக்கு நல்லா இருப்பமா. உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நம்பிக்கையோட இருமா. சரி, நான் போயிட்டு வரட்டா? வாவ், வாட் a melting taste. இது கிச்சடி தானம்மா? பிரமாதம்மா. இப்படி ஒரு கிச்சடிய என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்லை. அந்த பச்சை மிளகாவையும் கடலை பருப்பையும் நெய்ல வறுத்து போட்டு அது பல்லுல கடிப்பாடும் போது வர டேஸ்டும் ரவைய வச்சு இப்படி ஒரு டேஸ்டான கிச்சடியை பண்ண முடியும்னு ஆச்சரியமா இருக்குமா. ஃபென்டாஸ்டிக் பூரணி. உங்க அம்மா இப்படி சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா சொல்லி கொடுத்த டிஷ்ஷ இப்பவும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே பண்றீங்களே. யூ ஆர் எ born cook. இப்போது நமது நடுவர்கள் டிஸ்கஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் வெற்றியாளர்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. பூர்ணியா இல்ல பிரீத்தியா? ஓகே, இப்ப இந்த சமையல் போட்டியோட வெந்தர் யாருன்னு பாத்துடலாமா?
இட்டாலியன் ஃபுட்டா இல்ல தமிழ்நாட்டு ஃபுட்டா? பாஸ்தாவா இல்ல கிச்சடியா? எது வின் பண்ணிருக்கு பாத்துடலாமா? 3 3 2 2 1 தி வின்னரி பூரணி. இந்த சமையல் போட்டியில டஃப்பான டாஸ்க் எல்லாத்தையும் அசால்ட்டா டீல் பண்ணாங்க பூரணி. பாவக்காய வச்சு அல்வா செஞ்சதெல்லாம் வேற ரகம். இப்ப பார்த்தா வெறும் கிச்சடியை செஞ்சு போட்டியை வின் பண்ணிட்டாங்க. டஃப்பான டாஸ்க் எல்லாத்தையும் அசால்ட்டா டீல் பண்ணாங்க பூரணி. 3 லட்சம் ரூபாய் ரொக்க பரிச முதல் பரிசா வின் பண்ணிருக்காங்க பூரணி. பிரீத்தி விடுறா. ஒரு போட்டின்னு வந்தா ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க, ஒருத்தவங்க தோப்பாங்க. இது நடக்கதானே செய்யும். நான் தோத்ததுக்கு ஒண்ணும் கவலை இல்லம்மா. அண்ணனோட சிக்னேச்சர் டிஷ் பண்ணி நான் தோத்து போயிட்டேன். அண்ணன் என்ன நினைக்க போகுதுன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா, நீ ஏடா ஒரு மாதிரியா இருக்க? ஜெயிச்சது ஏதோ ஒரு பொண்ணு இல்லல்ல, அதுவும் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே. அண்ணன் பூரணி மேடைக்கு வரவும். Thank you, sir. சூப்பர்மா, Thank you so much. congratulations. என்னக்கா கணக்கெல்லாம் கரெக்டா வருதா? சீக்கிரமே அந்த கதிரேசனோட கடனை அடைச்சிடணும்க்கா. அதோட நம்ம யாருன்னு காட்டணும்க்கா. 3 மாசத்துக்குள்ள 27 லட்சத்தை அடைக்கிறேன்னு சொல்லிருக்கேன். எப்படின்னு தான் தெரியல. போட்டியில ஜெயிச்சதால 2 நாள்ல 3 லட்சம் கிடைச்சது. ஆனா இப்போ வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்கு. எப்படி அவ்வளவு பணத்தை அடைக்க போறேனே தெரியல. அக்கா நீ தான் சொன்னா கேட்க மாட்ற. 20 ரூபாய்க்கு விக்கிற சாப்பாட்டை 40 ரூபாய்க்கு விலை ஏத்திரலாம்க்கா. டேய், 20 ரூபாய்க்கு நம்ம சாப்பாடு போடுறதுனால நமக்கு எந்த நஷ்டமும் இல்ல. என்னோட சொந்த கடனை அடைக்கிறதுக்காக சாப்பாட்டோட விலையை ஏத்துறதுல எந்த நியாயமும் இல்லடா. அம்மாவோட ஆசை காசு இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு எல்லாருக்கும் ருசியான தரமான சாப்பாடு 20 ரூபாய்க்கு எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது தான். அத இப்போ இல்ல, எப்பவுமே நான் மாத்திக்க மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அம்மா சரியான நேரத்துல நமக்கு நல்ல வழிய காட்டுவாங்க. நம்ம கடனை எல்லாம் அடைச்சிடுவாங்க. இது blank check. அக்கா அன்னைக்கு ஒரு நாள் கோட் சூட் போட்டு வந்தவரு செக்கெல்லாம் கொடுத்துட்டு போனாரு. அந்த பணத்தை எடுத்து கடன் அடைச்சிடலாமா? அந்த ஆளு அவரு ஹோட்டலுக்கு வந்து அங்க சமைக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம சமையல் செய்முறைய சொல்லி தர சொல்றாரு. அன்னபூர்ணி அம்மா சொல்லி தந்த சமையல் குறிப்பு எல்லாத்தையும்
இன்னொரு ஹோட்டலுக்கு நாம சொல்லி கொடுத்துட்டோம்னா அன்னபூரணி மெஸ்ஸுக்குன்னு இருக்கிற தனி தன்மையே போயிரும்டா. அப்படி போக வைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் வந்து ஆசை காட்டுறாங்க. அக்கா நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. உனக்கு இதெல்லாம் புரியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் குட்டி. இப்போதைக்கு அன்னபூர்ணி மெஸ்ல கிடைக்கிற சாப்பாடு சென்னையில மட்டும் இல்ல, உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அந்த சந்தோஷம் எனக்கு போதும்டா. என்னம்மா பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஐடியாவை அள்ளி தெளிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. அக்கா ராமர் அண்ணா பெரிய வியாபார காந்தவங்கக்கா. அவரு கொடுக்கற ஐடியாவை கேட்டோன்னு வையே, நாமெல்லாம் எங்கேயோ போயிடுவோம். போதும் தம்பி, நானும் ஒரு நாள் பெரிய பிசினஸ் மேன் ஆவேன். அப்ப நீ பாப்படா. அண்ணா நீங்களும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்குல்ல? என்ன விஷயமா? என்ன நாளா இருக்கும்? நாளைக்கு ஆடிப்பெருக்குன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆடிப்பெருக்குக்கு நம்ம மெஸ்ல 24 வகையான காய்கூட்டு குழம்போட தலைவாழை இலை போட்டு எல்லாருக்கும் விருந்து போடுவோம்ல, மறந்துட்டீங்களா? ஆமாமா, மறந்தே போச்சு. அட ஆமாக்கா, இப்பதான் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே அடுத்த ஆடிப்பெருக்கு வந்துருச்சு. நம்ம மெஸ்ல இந்த சைவ சாப்பாடு சாப்பிடுறதுக்குன்னே வருஷம் ஃபுல்லா காத்து கிடக்குறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்கம்மா. இந்த வருஷமும் நம்ம சிறப்பா பண்ணிடலாமா? இன்னைக்கு நேத்தானே இத பண்றோம். அம்மா காலத்துல இருந்தே இருக்கிற பழக்கம் இது. வருஷத்துல ஒரு நாள் அதே 20 ரூபாய்க்கு தலைவாழை இலை போட்டு விருந்து சாப்பாடு போட்டு எல்லாரோட வயிறும் மனசும் நிறைஞ்சு போறத பாக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அது என்னம்மா சிறப்பா பண்ணிடலாமா வீடு? பாருங்க, எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாங்க வீட்டுக்கு போலாம். இருங்க இருங்க, இவ்ளோ அவசரப்பட்டா எப்படிங்க? முதல்ல நான் கேக்குற 4 கேள்விக்கு உண்மையா பதில் சொல்லுங்க. அப்புறமா உங்க கூட வரலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்றேன். நாலு கேள்வியா? என்னன்னு கேளுங்க. பயப்படாதீங்க, ரொம்ப கஷ்டமான கேள்வி எல்லாம் நான் கேட்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விங்க தான். ஆனா அதுக்கு நீங்க உண்மையா உண்மையா பதில் சொல்லிட்டா உங்க கூட நான் வரேன். ஏய், என்ன சமையல் இதெல்லாம்? அவர்தான் மனசு மாதிரி வந்து கூப்பிடுறாருல, பேசாம போறத விட்டுட்டு என்ன விளையாட்டு இதெல்லாம்? ப்ளீஸ் பெரியம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. முதல் கேள்வி, நீங்க என்ன ஏமாத்துனதுக்கு உண்மையாவே வருத்தப்படுறீங்களா? ரெண்டாவது கேள்வி, என் குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்பீங்களா? மூணாவது கேள்வி, என்ன உங்க மனைவியா முழு மனசோட ஏத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களா? கதிரேசன் கிட்ட இருந்து திருட்டுத்தனமா போய் என் மெஸ்ஸோட சாவிய வாங்குனீங்கல்ல, அத வச்சு என் மெஸ்ஸ திறப்பீங்களா? என்னோட எந்த கேள்விக்குமே உங்ககிட்ட பதில் இல்லல்ல, என்ன பண்றது? மெஸ்ஸுக்குள்ளேயே பொய்யா ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்த மாதிரி இப்பவும் உங்க வீட்டுக்கு வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிதான் என்ன கூட்டிட்டு போக வந்திருக்கீங்க. அதனால உங்க கூட வரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க வந்த வழியாவே உங்க வீட்டுக்கு போயிடுங்க. என்னாலலாம் உங்க கூட வர முடியாது.
நல தமயந்தி இப்பொழுது இலவசமாக காணுங்கள் Zee5 இல்.